ஃபஸ்ட்டு நீங்கள் தஜ்வீதுன்னு படிக்கும்போது உங்களுக்கு இந்த மஹரஜுடைய பாடத்தை தான் நடத்துவாங்க. அதோட முக்கியத்துவம் என்னன்றதை நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஹ்ரஜ் அப்படின்னா எழுத்துக்கள் வந்து எங்கேருந்து பிறக்கணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது தான் மஹ்ரஜ். இதோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த காஃப் கேஃபை எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் இருக்கனால நான் இதை சொல்லியே காட்டுறேன். இப்போ இந்த காஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்புன் அப்படின்னு சொன்னால் இதயம்னு அர்த்தம். இப்போ இந்த கேஃப் அப்படின்னு சொல்லும்போது கெல்புன் அப்படின்னா நாயின்னு அர்த்தம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை எடுத்துக்கங்க. என் இதயத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இந்த காஃபை போட்டு உச்சரிச்சிட்டா எப்படி இருக்கும்? என் நாயை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அர்த்தமாயிரும். அதனால தான் குர்ஆன் ஓதும் பொழுது இந்த மஹ்ரஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி போதலாம், அதை எவ்வளோ ஈஸியாக ஓதலாம் நான் இப்போ சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எழுத்துக்களுடைய பேரை கொடுத்துருக்காங்க. 2வது காலத்தில் இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. 3வது காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும், அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க.